Friends, welcome to Valamadi's channel. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th physics example 2.19 தான் பார்க்க போகிறோம். Find the derivative with respect to t of the function x is equal to a0 plus a1t plus a2t square where a1, a0 and a2 are constants. அதாவது இந்த ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இதை வந்து டெரிவேட்டிவ்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா, டீயை பொறுத்து டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் வந்து a0, a1, a2 இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ கொடுத்துருந்த ஈக்குவேஷன் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். அப்புறம் வந்து இது முன்னாடி நமக்கு தெரிய வேண்டியதான் டெரிவேட்டிவ். இப்போ டெரிவேட்டிவ்னா எக்ஸை பொறுத்து டெரிவேட் பண்ணுறோம் அப்படின்னா dy by dx அப்படிங்கிறது கான்ஸ்டன்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு அந்த வேல்யூ வந்து 0. அதே எக்ஸோட பவர் 1ல் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து வேல்யூ வந்து என்னென்னா 1 வரும். எக்ஸோட பவர் சம்திங் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு எக்ஸ் வரணும். அப்போ அதாவது எக்ஸ் ஸ்கொயர் இருக்கிறதுனால 2x அப்படின்னு வரும். ஓகேவா, அவ்வளோதான். இது தெரிஞ்சுக்கிட்டா போதும், நம்ம இதை டெரிவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டெரிவேட்டிவ் பாருங்கள், dx by dt. டீயை பொறுத்து தானே பண்ண சொல்லியிருந்தாங்க, வித் ரெஸ்பெக்ட் டு டீன்னு கொடுத்துருந்தாங்க. அப்போ dx எக்ஸ் தானே நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ இப்போ வந்து dx by dt ஓகேவா இஸ் ஈக்குவல் டு ஒவ்வொன்றையும் நம்ம வந்து இங்கே வந்து ப்ளஸில் தானே இருக்குது. அப்போ நம்ம ஒவ்வொன்றுக்குமே வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகேவா, அப்போ dx by dt of a0 ப்ளஸ் dx by dt of a1 into t ப்ளஸ் dx by dt of a2 into t ஸ்கொயர் அப்படின்னு வரும். ஓகேவா, இப்போ நம்ம சொல்லியிருந்தால கான்ஸ்டன்ட் தான் a0. அப்போ கான்ஸ்டண்ட்டை வந்து நம்ம டெரிவேட் பண்ணும்போது நமக்கு வந்து 0 ஆகிடும். டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் நமக்கு 0 அப்படின்னு கிடைக்கும். ப்ளஸ் ஒரு எக்ஸோட பவர் 1 இருக்கிறது வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு 1 கிடைக்கும்னு சொல்லியிருந்தேன். அப்போ வந்து dx by dtக்கு வந்து இப்போ இந்த இடத்துல t இருக்கா, இப்போ டீயோட பவர் 1 தானே, அப்போ நமக்கு வந்து இது 1 ஆகிடும். அப்போ நமக்கு இந்த கான்ஸ்டன்ட் மட்டும் வரும் a1 ப்ளஸ் இங்கே வந்து டெரிவேட் பண்ணும்போது இங்கே வந்து என்ன இருக்குது, டீயோட பவர் 2ன்னு இருக்குது. எனிதிங் பவர் 2ல் இருந்துச்சு அப்படின்னா அந்த 2 வந்து முன்னாடி கொண்டு வந்துட்டு அந்த t எழுதணும். மீன்ஸ் ஓகேவா, அப்படி தானே சொல்லியிருந்தேன் 2xன்னு வரணும். அப்போ வந்து என்ன பண்ணணும்னா a2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து 2 into t அப்படின்னு வரும். சாரி, இங்கே t வந்து எழுத மறந்துட்டேன். இங்கே வந்து 2a2 into tன்னு வரும். அவ்வளோதான். இப்போ இந்த 0 விட்டுருங்க. அப்போ நமக்கு என்ன dx by dt என்ன வருது, a1 ப்ளஸ் 2 into a2t அப்படின்னு வருது. அவ்வளோதான். செகண்ட் டெரிவேட்டிவ் பாருங்கள். செகண்ட் டெரிவேட்டிவ் ஏன்னா இப்போ வந்து நமக்கு இன்னுமே t இருக்குது. இப்போ வந்து t இல்லாமல் கொண்டு வர வரைக்கும் நம்ம இதை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போது இந்த dx by dtயை மறுபடியும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அப்போ d by dt ஆஃப் dx by dt இஸ் ஈக்குவல் டு இப்போ a1ஐயும் வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். அது வந்து கான்ஸ்டன்ட், டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 வந்துடும். ப்ளஸ் 2a2 வந்து கான்ஸ்டன்ட் அப்படியே வச்சுக்கலாம். டீங்கிற பவரில் 1 தான் இருக்குது. அப்போ 1 வந்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணோன்னா நமக்கு 1 தான் வரைக்கும். அப்போ 2 into a2 அப்படின்னு வரும். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்னா d ஸ்கொயர் ஆஃப் எக்ஸ் by dt the whole square is equal to 2 into a square. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதில் t வரல, ஸோ அதனால் இதோட நம்ம ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய்.